அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரைடேனாவே ஸ்பெஷல் தான். யாருக்கெல்லாம் இந்த டீயோட சேவரி பிஸ்கட் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பிஸ்கட் திங்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பழக்கம். இன்னைக்கு நாங்கள் யூஸ்வலாக திங்கிற பிஸ்கட் இல்லாதனால சேவரி பிஸ்கட். லாஸ்ட் vlogல எங்களோட கார்டன் கிளீனிங் பற்றி போட்டிருந்தேன். பார்க்காட்டி செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஓரளவு கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பிளான்ட் மட்டும் என்ன ஆச்சுன்னே தெரியா. லீவ்ஸ் எல்லாமே கொட்டி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டுமே மிஞ்சிக்குது. இப்படி நடக்கிறதுக்கு ரீசன் தெரியும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்டன் எல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் கார்டன்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வந்து மார்னிங்கே கீல்ஸுக்கு தான் போய்த்தோம். ஏர்லியா மென்ஷன் பண்ண மாதிரி இன்னைக்கு ஃப்ரைடேனாவே எப்பயுமே லஞ்ச் வந்து ஸ்பெஷலா குக் பண்ணுவோம். ஃப்ரைடேனா ஸ்பெஷல் லஞ்ச் குக் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க வீட்ல எப்பயுமே ஃப்ரைடே வந்து ஸ்பெஷலா தான் இருக்கும். நாங்க ஏர்லி மார்னிங்கே வந்தனால, இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு வாங்காம வரேன்மா, ஸோ அதுலேருந்து வாங்கிக்கொண்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவிட்டோம். கீல்ஸ்ல எவ்வளோ தான் பேக்கரி ஐட்டம் இருந்தாலும், இந்த டோனட்ஸ் தான் என் ஃபேவரைட். அதுலயும் இந்த கேப்பச்சினோ ஃப்ளேவர். என் வீட்டுக்கு வார வழியிலே ஒரு ஹெர்பல் பார்க் இருக்குது. அங்க வந்து நெறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுல இந்த பொரிட்ஜ் வந்து எனக்கு ஃபேவரைட். ஸோ அதையுமே வாங்கிக்கொண்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா, எங்க அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு பேர் என்னமோ ஒரு பாக்கெட்ன்னு சொன்னாங்க. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இஃப்தார் டைம்க்கெல்லாம் நல்ல ரெசிபியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செய்றதுக்குமே ஈஸி தான். அட் த சேம் டைம் டேஸ்ட் வாஸ் ரியலி குட். இதுக்கு ஒரு டிப்பிங் சாஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் அதோட சேர்த்து கொஞ்சம் கெச்சப்பும் ஆட் பண்ணி தான் டேஸ்ட் பண்ணினேன். இட் வாஸ் சோ குட். ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு லஞ்ச் நான் தான் குக் பண்ண போறேன். மம்மா ஏர்லியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு லைட்டா தலைவலின்னு சொன்னனால, நானே இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும்னு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா வொர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ சும்மா குக் பண்ற வொர்க் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால நானே குக் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். சைட் பை சைட் மாமா வந்து எங்களோட கேட்ஸுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி லிக்விட் ஃபுட் ஒன்ஸ் அ வீக் நாங்க அவங்களுக்கு குடுப்போம். எல்லாமே வேற வேறையா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்ததுனால, எனக்கு குக் பண்றது வந்து ஒரு வேலையாவே இருக்கல்ல. டெய்லியுமே ஃபுல் குக்கிங்கும் நான் வந்து பண்ண மாட்டேன். இருந்து நிண்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லா குக் பண்றதுமே நல்ல இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். எண்டு காலம் பண்ற அந்த குக்கிங் வந்து வூட்ல எல்லாருக்குமே புடிச்சு, எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்கண்டா, இன்னொரு ரெசிபி ஒண்ணு ட்ரை பண்றதுக்கு, அதே மாதிரி குக்கிங்க கன்டின்யூ பண்றதுக்கும் இன்ட்ரஸ்டடா இருக்கும். லாஸ்ட்டா நான் போட்ட ஒரு விளாக் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த மெசேஜ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அத கேட்கறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு. எங்க வீட்ல நான் குக் பண்ணி குடுத்தா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி. எப்பயுமே நாங்க ஒரு விஷயம் பண்ணக்குள்ள யாரும் எங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. யாரும் சரி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யாரும் சரி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம்னா, யாருமே பண்ணாட்டி நாங்க அந்த விஷயத்த அங்கனக்கூட ஸ்டாப் பண்ணிடுவோம். எப்பவுமே நாங்க ஒரு விஷயம் செய்யக்கொள்ளே அதில வின்னும், லஸ்ஸும் 2மே இருக்கத்தான் போகுது. இருந்தாலும் அதில நீங்க ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்குள்ளயும் ஒரு ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க. அதுதான் ரியாலிட்டி. எது பண்ணினாலும் ஹேப்பியா பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு புடிச்சு பண்ணுங்க. இன்னொருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி பண்ண வேணாம். அது யூடியூபா இருக்கட்டும், குக்கிங்கா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அது வேற எதுவா கூட இருக்கலாம். ஏன்னா, ஃபைனலா அது விஷயத்துல நீங்க என்ன சரி ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் சரி பண்ணினீங்கன்டா, பின்னுக்கால நாங்க தான் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ரீசன்னு சொல்றதுக்கு வருவாங்க. அதுக்கு இன்னொருத்தர் ரீசனா இருக்கக்கூடாது. நாங்க போட்ட ஹார்ட் ஒர்க் தான் ரீசனா இருக்கணும். நான் எப்பயுமே யாரும் என்னைய காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்ல. பட் எங்க வீட்ல அடிக்கடி எல்லாரும் மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிருவோம். அது வந்து எங்க வீட்ல இருக்கிற ஒரு யூசுவலான ஒரு விஷயம். ஸோ சில வீட்டுகள்ல இத பிராக்டிஸ்ல இல்லாதனால சில ஆட்கள் பண்ண மாட்டாங்க. சொல்லி குறை சொல்றதுக்கு இல்ல. அது அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் திங்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் ஒரு ஒரு மாரி அவங்களோட லவ், கேர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வேண்டியதா எடுத்துக்கிற வேணும். தெரிஞ்சு எப்பயுமே டூ இட் ஃபார் யுவர் ஹேப்பினஸ். ஏன்டா நாங்க ஒரு செம்ம கேவலமான ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தாலும், அந்த ரெசிபில கூட நீங்க நெறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுதான் ரியாலிட்டி. நான் செஞ்சு குடுத்து குடுத்து பார்த்தேன். பட் யாருமே என்னைய வந்து காம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அதோட நான் வந்து குக்கிங்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மெசேஜ ரீட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாவே டிசப்பாயிண்ட் ஆவிட்டேன். என்னோட இருக்கிறவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்டா, அத காம்ப்ளிமெண்ட் பண்றதுல எந்த விதமான பிழையும் இல்ல. அட் த சேம் டைம் இத எதிர்பார்க்குறதால நாங்க தான் ஹர்ட் ஆவோம். அதுதான் விளங்கிக்கிற வேணும்.
இப்படியே பேசி பேசி நான் குக்கிங் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது எல்லாமே என்னோட மம்மா யூசுவலா குக் பண்ற ரெசிபி தான். இது எதுவுமே அவங்க எனக்கு ரெசிபியா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் செஞ்சதில்ல. எப்பயுமே நாங்க குக் பண்ணக்குள்ளே நான் வந்து கிச்சன்ல தான் இருப்பேன். ஸோ அவங்க குக் பண்றத பார்த்து தான் நான் வந்து குக்கிங் வந்து ஹாஃபே லேர்ன் பண்ணிக்கொண்டேன். கறிக்கு எப்பயுமே இந்த லைம் பிக்கிள் வந்து ஆட் பண்ணுவோம். சீசன் தான். ஸோ நாங்க பிக்கிள் ரெடி பண்றத நான் விளாகா ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த லாஸ்ட் டைம் நான் போட்ட விளாக்ல நெறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்ப ரெசிபி ஷேர் பண்றதுக்கு கிடைக்கல. ஃபைனலா குக்கிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்ப எங்கட கிச்சன் கிளீனிங் ஒர்க் தான். ஸோ கிச்சனையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க் இல்ல. நான் குக் பண்ண ஃபுட் எல்லாமே வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எங்க மிஸ் பண்ணேன்ட்டு இல்ல. அந்த கிளிப்பிங்ஸ் ஒண்ணுமே இல்ல. வீட்ல எப்பயுமே இந்த மாதிரி என்ன சரி குக் பண்ணா, சாலட் எங்கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ சாலடும் வந்து ரெடி பண்ணி வச்சுடணும். இல்லாட்டி மறுவா வந்து சாலடு கட் பண்றது இன்னொரு வேலையாயிக்கும். ஸோ கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ண பிறகு தான் எனக்கு சாலட் வந்து நினைவு வந்துச்சு. ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லி நான் அதையும் வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு எப்பயுமே மின்ட் லீவ்ஸ் இல்லாட்டி கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து மின்ட் லீவ்ஸ் தான் ஆட் பண்ணிக்கோறேன். கொரியாண்டர் லீவ்ஸ் எங்க வீட்ல இல்ல. இன்னைக்கு சாலடுக்கு நான் வந்து ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணி தான் செய்ய போறேன். ஸோ, அதனால இப்போதைய ஆப்பிள்ஸ வந்து கட் பண்ணல. ஆப்பிள வந்து லேட்டாயும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்குருவோம். மமாவும் தலைவலின்னு சொன்னனால, நான் வந்து காஃபி தான் இன்னைக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். எல்லார் வீட்லயும் இப்படியான்னு எனக்கு தெரியா. பட் எங்க வீட்ல ஷோகேஸ்ல நெறைய குட்டி, குட்டி, குட்டி கப்ஸ் வச்சுப்பாங்க. ஆனா, அந்த கப்ல டீ குடிக்கிறதுக்கும் போதாமைக்கும், காஃபி குடிக்கிறதுக்கும் போதாமைக்கும் நெறைய கப்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் ஷேப்ல மிக்கி, கலர்ல மிக்கி. ஆனா, இதுல எதுவுமே பண்ணல. நாங்க சைக்ளோன் டைம் நெறைய எடுத்து குடுக்குறதுக்கு டீக்ளட்டர் பண்ணினோம். அப்பதான் நான் இந்த கப்ஸ் எல்லாம் நோட்டீஸே பண்ணினேன். சரி சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ண எடுத்தேன். மமாக்கும் காஃபி குடுத்துட்டு, காஃபியும் குடிச்சிட்டு, நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வரக்குள்ளே, ரைஸும் வந்து நல்லா குக் ஆகிருச்சு. நான் ஏர்லியாவே கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருந்தேன். நான் அத வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இது மாதிரி ஒரு தின்னான ட்ரேல போட்டு லேயர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ, அப்ப வந்து ஈஸியா கட் பண்ணிடலாம்னு சொல்லி, இப்ப நாங்க சாலடுக்கு ஆப்பிள்ஸ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிருவோம். நாங்க நார்மலா திங்கிற சாலடுக்கு இந்த மாதிரி நெசசரி ஸ்வீட்டா ஆட் பண்ணினா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் குக் பண்ண ஃபுட் இதுதான். கேப்சிகம் கறி, தால், பீன்ஸ், சிக்கன், சாலட் அதே மாதிரி எல்லோ ரைஸ். நான் குக் பண்ணது ரியலாவே நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் சோ குட். நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம். ஸோ லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இப்ப ஹென்னா போட தான் போப்போறேன். இன்னைக்கு எனக்கு பிரைடல் ஹென்னா புக்கிங் வந்திக்குது. அது ஒரு நான் முஸ்லிம் கிளையன்ட்டுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ரெடி. ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து ஹென்னா கார்ன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இத நான் வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா நான் யூசுவலாவே எப்பயுமே காட்டுற விஷயம் தானே அப்டின்ட்டு சொல்லி, ஸோ இப்ப நாங்க பேக் பண்ணிக்குருவோம். இன்னைக்கு என் அப்பாயின்ட்மென்ட் வந்து 2:00 தான். ஸோ டைம் ஆகிக்குது ரெடியாகி போறதுக்கு. அதனால நான் ஏர்லியாவே பேக்ஸ் ஒண்ணும் பேக் பண்ணி வைக்கல. ஐம் ரெடி. இப்ப பிக் மீ போட்டுட்டு வெயிட் பண்ண வேல தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு என் அவுட்ஃபிட். யூசுவலா நான் வந்து இதுக்கு வந்து கோல்ட் ஜுவல்ஸ் வந்து பேர் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆவின மாதிரி விளங்கல. அதுக்கப்புறம் நான் இந்த கிரீன் கலர் ரிங் வந்து பேர் பண்ணினேன். நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. யூசுவலா இந்த YouTubeலலாம் வீடியோஸ் வரும். நீங்கலாம் கண்டிப்பீங்களா தெரியாது. இந்த கலர் மேட்ச் பண்ணி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு. நான் அப்பயுமே யோசிப்பேன். இது வந்து ட்ரெஸ் வேர் பண்ணினா எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் உண்மைக்குமே அந்த ரிங் மட்டும் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எடுத்து குடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரே கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. நான் கோல்ட் கலர் ரிங்ஸுமே வேர் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணின மாதிரி விளங்கல ட்ரெஸ்ஸுக்கு. பட் அத போட்டோனே இட் வாஸ் சோ ஃபுல். அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல் ஆவின மாதிரி ஐ ஃபெல்ட். சொல்லப்போனா நான் அந்த ஒரே ஒரு ரிங்கும், வாட்சும் மட்டும் தான் வேர் பண்ணியிருந்தேன். வேற ஒண்ணும் வேர் பண்ணிக்கல. எனக்கு அதுவே வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பிரைடோட ரீச் பண்ணி என்னோட வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாங்க போட போறது வந்து ஒரு பீகாக் ஹென்னா டிசைன். இந்த பிரைட் எங்கள லாஸ்ட் அக்டோபர்லயே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஹென்னா போட்டாச்சு. இது ஃபுல்லா கஸ்டமைசேஷன் தான். பிரைட் எவ்வளோ எப்படி கேட்டாங்களோ, அது மாரி நாங்க வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணினேன். ஃபைனலா பிரைட் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. Think of my henna. This is beautiful.
Very neat, and I love it. Very detailed. It's very neat and very unique also. Thank you very much. ஃபைனலி நானும் ஹாப்பி, பிரைடும் ஹாப்பி. ஏன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.